தமிழக கல்வித்தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பாவை வந்து தமிழில் படித்தவங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் பெரிய ஆளாயிருக்காங்க அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த மயில்சாமி என்ன குறையலாம்? நான் என்ன சொல்கிறேன், மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்குது? நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு 573 கோடி ரூபா தரலைன்றது மாண்பு முதல்வர் அவர்களும் சரி, இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க. சரி, 20 ஹெட்ஸுக்கு கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. 19 பிரச்சனை இல்லை. பிஎம்ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் 16,000 பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம். அதுக்காக உள்ளது. அது நீங்கள் கையெழுத்து போடல வரல, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதாவது 2006-11 பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதியை நீங்கள் தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. தப்பு தப்பு. நீங்கள் ரிப்போர்ட்டரா? சரி, ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட்டர் இல்லைன்னா நான் கட்சிக்காரங்க கேள்வி கேட்க அனுமதிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் கேட்கலாம். யூ ஹேவ் காட் எவரி லிபர்ட்டி. அந்த ஃபண்டு அதில் கையெழுத்து போடணும். ஏன்னா மார்ச் 2023 அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்கார். கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்றைக்கி பேக் அடிச்சிருக்கீங்க. ஆளுநர் அவர்கள் 2 விஷயம் தெளிவாக கேட்டிருக்கார். 10வது படித்த பையனுக்கு 4ஆம் கிளாஸ் பாடம் படிக்க வரல. இது பல சர்வேக்களில் சொல்லப்பட்ட விஷயந்தான். அதே மாதிரியாக 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 3ஆம் கிளாஸ் கணக்கு போட வரல. அப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்து தனிப்பட்ட முயற்சியால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸை உங்கள் திராவிடியன் ஸ்டாக் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? அதே இது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல இல்லை. அப்போ என்ன தெரியுது? ஆப்வியஸ். தனியார் பள்ளியில் கற்பித்தல், இதே வார்த்தை மேதகு ஆளுநர் பயன்படுத்தியிருக்கார். கற்பித்தலில் இங்கே தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் குறைவாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு தனியாக நம்ம ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்க வேண்டி இருக்குது. ஆகவே அது மட்டுமல்ல, 1300க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளில் லெஸ் தேன் 10 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஊடகத்தில் இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார், 2 வாத்தியார் இருக்கார். ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க, இன்னொருத்தர் ஹெட் மாஸ்டர். இந்த நிலைமை ப்ரைவேட் ஸ்கூல் எதுலையாவது இருக்கா? ஏன் இல்லை? அரசு பள்ளிக்கூடத்தில் பல்லாயிரக்கணக்கான ரூபா சம்பளம். ப்ரைவேட் ஸ்கூலில் 6,000, 8,000, 4,000. ஆனால் அந்த குழந்தைகள் டே பெர்ஃபார்ம் வெல். ஸோ தமிழ்நாட்டில் அரசாங்கம் திராவிடியன் ஸ்டாக்கு, திரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி, உதயநிதி இவங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தரம் குறைவாக தான் இருக்குது. லெட்டஸ் அக்செப்ட். காரணம் என்னென்னா, நம்மகிட்ட குறை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணலைன்னா அதை நிவர்த்தி செய்கிற எண்ணம் வராது. அதனால் ஆளுநர் சொன்னது சரி. நன்றி. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை தப்பு செய்ய தூண்டக்கூடாது. நீங்கள் அதாவது நான் 35 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவன். இன்று வரை கூட்டணி குறித்து நான் கருத்து சொன்னதே இல்லை, இன்றைக்கின்னு இல்லை. ஆகவே கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன். நன்றி.